முதலமைச்சரே சொல்றார், என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யாரு? முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது. முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துட்டது. 2வது, இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் இருக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சென்னை உயர்நீதிமன்றம் இனியும் இந்த அரசு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்காவிட்டால் நீதிமன்றமே தலையிட்டு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. பெஞ்சல் புயல் இன்னைக்கு ஏற்கனவே இந்திய வானிலை நிலையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் 5 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விட்டுட்டாங்க. ரெட் அலர்ட் விட்ட உடனே அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் ரெட் அலர்ட்டை வெளியிடுறாங்க. ஆனால் இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால தென்பெண்ணை ஆற்றில் நீர் நிரம்பி இரவு அதிகாலை 2ஆம் தேதி அதிகாலை 2:45 சொல்லி 3 மணிக்கு திறந்து விட்டாங்க. தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் கரையோரம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கிற அந்த குடியிருப்புகள்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதோட தென்பெண்ணை ஆற்றினுடைய தாழ்வான பகுதியில் இந்த வெள்ள நீர் சென்று விழுப்புரம் கடலூரில் இருக்கிற அந்த நகரப்பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் குடியிருப்புகளை வெள்ளம் போந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தான் காரணம். அதோட ரெட் அலர்ட் விட்ட உடனே அதிக மழை பொழியுன்னு ரெட் அலர்ட் விட்டாச்சு. உடனே அரசாங்கம் இன்றைக்கு வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்தா அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மக்கள் தங்குவதற்கு நிவாரண முகாம் அங்கே அமைக்கப்படணும். அது விழுப்புரத்தில் அமைக்கலை, கடலூரில் அமைக்கலை. அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும். மேடான பகுதியில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத காரணத்தினால தான் விழுப்புரம் மாவட்டத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைய நடந்தது. அமைச்சர்லாம் போய் பார்க்கின்ற பொழுது உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா ஊடகத்திலையும் வந்தது. இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு அந்த கனமழையின் போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் விவசாய விளைநிலங்களெல்லாம் புகுந்து அந்த வேளாண் பயிர்கள்லாம் கடு சேதமடைஞ்சிருக்குது. இந்த சேதமடைந்த இந்த பயிர்கள்லாம் முறையாக கணக்கிட வேணும். எந்த விவசாயியும் விடுபடக்கூடாது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முழுமையாக விவசாயிகள் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கிட்டு நிவாரணம் கொடுக்கல. அது மாதிரி இல்லாமல் இந்த உரிய அதிகாரிகள் கண்காணிப்போடு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புயல் வெள்ளத்தால் விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு முழுமையான நிவாரணம் கொடுக்க வேணும். அதோட வெள்ளம் வருகின்ற பொழுது விளைநிலங்களெல்லாம் மண் சேர் வந்து அப்படியே படிச்சிட்டுது. அந்த சேரையெல்லாம் அகற்றுவதற்கும் நிதி இந்த அரசு கொடுக்க வேணும். வீடுகளில் குடியிருப்புகளில் தண்ணி பூந்துடுது. அதில் இருக்கிற பல உடைமைகள் சேதமடைஞ்சிட்டு அதற்கு தேவையான உதவிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துறோம். அதோட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல விவகாரத்திலும் ஒரு தவறான இன்னைக்கு இந்த விவகாரத்திலையும் முதலமைச்சரே வந்து ஒரு தவறான செய்தி போடுறாரு. நீங்க வந்து என்ன தவறான செய்தி சொல்லுங்க? நேற்று தம்பிதுரை அவர்கள் பேசின விஷயத்தை திருச்சி போட்டாங்கன்னு சொல்றீங்க. ஊடகம் இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிராக ஒரு தவறான செய்தி பரப்புறது தாங்க. வேற வழி இல்லை. நிர்வாக கோளாறு, திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எதுவுமே தெரியாத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். தவறான செய்தி கொடுத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசாங்கம் நடத்திக்கிட்ட முதலமைச்சராக இருந்தால் உண்மை செய்தி வெளியிட வேணும். அத்தனையும் பொய் செய்தி. நாங்கள் தான் தெளிவாக கொடுத்துட்டோம். உங்களுக்கு என்ன பேசுகிறான்னு நாடாளுமன்றத்தில் திரு தம்பிதுரை அவர்கள் என்ன பேசுகிறான்னு அதில் இருக்குல்ல, அதுக்கு மாறாக தானே கொடுக்குறாரு. அவருடைய அலட்சியத்தால் டங்ஸ்டன் சுரங்கம் இன்னைக்கு நாயக்கர்பட்டியில் வருவதற்காக இந்த அரசாங்கம்
நான் ஏற்கனவே தெளிவுபடுத்த நேரத்தையே நான் சொல்லியாச்சு, மீண்டும் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024 பிப்ரவரி மாதமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டிருக்கு. 2011 மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தனியார் கொடுத்துட்டாங்க. அப்போ 10 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கும்? மதுரை மாவட்டம் மேலூரில் நாய்க்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏழை விட்டாச்சு இல்லை, 10 மாதம் இருக்குல்ல இடைவெளியில். 10 மாதத்தில் மத்திய அரசுக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிற என்று கோரிக்கை வச்சிருந்தா நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் மக்கள் போராட்டம் செஞ்ச காரணத்தினால தான் வேற வழி இல்லாத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு அன்றைய தினமே அங்கே சுரங்கத்துறை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் வெளியிட்டது, எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டது. நாங்கள் ஒப்பந்தம் வெளியிட்டு 10 மாத காலமாக நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை, அப்படி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் ஏதோ நடக்குது. 10 மாத காலம் இடைவெளி இருக்கின்ற பொழுது யாருக்கு உதவ வேண்டும் என்பது தெரியல. அப்படி உண்மையிலேயே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனே மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்து இதை நிறுத்தியிருக்கலாம். ஒப்பந்தம் இறுதி செய்ய வரைக்கும் காத்திருந்துட்டு மக்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் வந்து வேற வழி இல்லாமல் பிரதமருக்கு கடிதம் கொடுக்குறார். இதுதான் உண்மை. அதோட நான் ஏற்கனவே பேசினேன், நீர்வளத்துறை அமைச்சர் என்ன கேட்டிருக்காரு, டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதெல்லாம் சொல்லல, அந்த ஏழை விடுகின்ற உரிமையை தனக்கு வேணும்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. வேற வழி இல்லையே, அப்படித்தானே சொல்லி ஆகணும். வேற என்ன பதில் சொல்ல போறாரு? செஞ்சது பூரா தவறு, மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க, வீதிக்கு வந்து போராட்டம்ட்டாங்க, மக்கள் கொதிச்சுட்டாங்க. அதை சரி செய்ய வேணும்னா இப்படி தான் பேசி ஆகணும், வேற வழி என்ன? நல்லது ஆதாரப்பூர்வமாக நான் பேசுகிறேன். எல்லாமே அவர்கள் செய்த தவறு. உடனுக்குடன் அதற்கு தக்க தீர்வு கண்டிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.